இப்போ வந்து சீமான அந்த ஓட் பர்சன்டேஜை வந்து ஹோல்ட் பண்ணுவாரா, டிவிக்கு எந்த பொசிஷன் வருவாங்க, அதிமுக எந்த மாதிரி கூட்டணி வெளியில் வரப்போகுது, எல்லாம் அமைஞ்சக்கப்புறம் எப்படி ஒரு ஓட் பேங்க் வாங்க போகுது, இது எல்லா தேர்தலும் இல்லையே. நீங்கள் நாங்கள் ஏன் ஏற்றுக்கணும்? ஹூஸ் பன்னீர்செல்வம் நீ முன்னாள் முதலமைச்சராக இருந்தால் நீ கொண்டாடிட்டு போ தனியா. எங்களுக்கு நிற்கிறா நீ அவனை நிற்க வச்சா நாங்கள் ஏன் ஏற்றுக்கணும்? அதை எங்கள் பொதுச் செயலாளர் அவருக்கு எதிராக வழக்கு போட்டவரை நீ கூட்டு வந்து எங்களுக்கு நிகராக நிற்க வைப்பேன்னா நாங்கள் ஏற்றுப்போம். அதை சார், அதிமுக டிவிக்கே ஒருவேளை நேரடியாக ஒரு போட்டி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், தேர்தலில் யாருக்கு சேதம் அதிகம் இருக்கும்? This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Fubu, the OG bubble tea. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you. வணக்கம் and welcome to Times of Republic's Times Talk with CP Navin, editor, publisher, Times of Republic. ஸோ இது நம்மளோட 89th Times Talk ஷோ. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட இருக்கிற ஒரு அரசியல் விமர்சகர் திரு கிஷோர் கே சுவாமி அவர்கள். அவரிடம் நிறைய இருக்குது நம்ம பேசுகிறதுக்கு, அரசியல் சார்ந்த விஷயங்களே அவரோட பேசலாம். சார் வணக்கம். சார் சார் நல்லா இருக்கீங்களா? சார், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் வந்து நம்மளோட மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை வந்து மதிக்கல அப்படின்னு ஒரு கருத்தை வந்து திரு அண்ணாமலை அவர் முன்வைத்தாரு. என்னங்க பொது மேடையில வச்சாரு. என்ன மதிக்கல சொல்லுங்க? என்ன மதிக்கல? நீங்க வந்து அவர் இப்படி சொன்னாராம், இவர் அப்படி சொன்னாராம் ஒரு வார்த்தையை சொன்னாரா வேணான்றதுக்காக இல்லைங்க. நீங்க சொல்லுங்க, தெரியும் ஆன் ரெக்கார்டு சொன்னாரா? ஆன் ரெக்கார்டு அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் ரெக்கார்டு. இவர் சொல்றது நாமே எடுத்துக்க. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்க அதிகாரப்பூர்வமாக இப்போ அண்ணாதுரை அவரை பற்றி இவர் இப்படி பேசினார்ன்றது அதிகாரப்பூர்வமாக வரக்கூடிய விஷயம். அவர் அங்கே திரைமறைவில் இப்படி பேசினாராம் எப்படின்றதெல்லாம் நம்ம வந்து அதிகாரப்பூர்வமாக எடுத்துக்க முடியுமா? நீங்க 2024 நான் சொல்றேன் விமர்சிச்சா சார்? விமர்சிக்கல எங்கேயுமே. நான் ஜெனரலா ஒரு பிரஸ் மீட்லயோ இல்ல ஜெனரலா பேசும்போது விமர்சிச்சார் பாரத பிரதமரை, எடப்பாடி பழனிசாமி உள்துறை அமைச்சரையோ எங்க விமர்சிச்சார்? காமிங்க. ஏன்னா 24 நான் போய் சொல்றேன், நான் போயிட்டு பிரச்சாரத்தின் பொழுது நான் சொல்றேன் இதை மாதிரி நீங்க வந்து இவங்களை இது வந்து ராகுல் காந்தியா நரேந்திர மோடி அவர்கள் யாரிடம் குறிப்பிடுறீங்க? அண்ணாமலை அவர்களிடம், எடப்பாடி அவர்களிடம் சொல்றீங்க? எடப்பாடி அவர்கள். ராகுல் காந்தியா இவரா, அவர் பேர் என்ன, நரேந்திர மோடி அவர்களா அப்படின்னு தான் தேர்தல் இருக்கு. இதில் நமக்கு வந்து நீங்க நேஷனல் லெவலில் ஒரு ஃபேஸ் கிடையாது. சரி, ஜெயலலிதானா அவங்க நேஷனல் லெவலில் ஒரு ஃபேஸ். ஏன்னா அவங்க வந்து தேசிய அளவில் அறியப்பட்டவர். எப்படி அப்படின்னா மம்தா பானர்ஜி, சரத்பவார் இவங்கெல்லாம் டிராவல் பண்ணவங்க. 3வது அணின்னு வந்து பிரதமர் வேட்பாளராக கூட இவங்களை முன்னெடுத்தக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து பேசப்பட்டவங்க. சரியா? அதனால அவங்களுக்கு அந்த அட்வான்டேஜ் இருந்தது. உங்களுக்கு அது இல்லை. இப்போ தேசிய அளவிலான ஒரு தேர்தல். அப்போ நீங்க குறைந்தபட்சம் நீங்க வந்து நரேந்திர மோடி அவர்களை எதிர்த்து பேசினா தானே சரியா இருக்கும் அப்படின்னு சொன்ன பொழுது அவருடைய பதில் இதுதான். அவர் என்னை பத்தி தவறா பேசலை, என் கட்சியை பத்தி தவறா பேசலை, நான் எப்படிங்க அவரை பத்தி பேச முடியும் அப்படின்ட்டு. அது வரைக்கும் அவர் பேசலையே, இதான் உண்மை. சரியா? அவர் அங்கே அப்படி சொன்னாராம், நான் ஏன் வரணும் அப்படின்னு அவர் சொன்னாராம், அவர் கேட்டாராம். இதெல்லாம் கிடையாது. என்ன நீ ஆன் ரெக்கார்டு? சரி, நீங்க அண்ணாதுரை அவர்களை பற்றி 1000 கருத்துக்கள் வச்சிருக்கலாம். சரியா? என்ன, நாங்களும் கோல்வர்க்கரை பற்றி 1000 கருத்துக்கள் வச்சிருக்கலாம். சரியா? அதை நான் வெளியில சொன்னாதான் அது தொண்டர்கள் மத்தியில் ஒரு சர்ச்சையாகும். கூட்டணி எப்படி ஜெல்லாகும்? ஆல்ரெடி அவன் அடிமைன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த இடத்துல நீங்க இது சொல்றீங்க. இது மட்டும் இல்லை, அடுத்தது நான் சொல்றேன். 2022 இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. 2022 வந்து ஒற்றை தலைமை அப்படின்ற ஒரு முடிவுக்கு நாங்க வரோம். எங்களுடைய கட்சி வருது. எங்களுடைய கட்சிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தல். சரியா? எங்களுடைய சின்னத்தை முடக்க பார்க்கிறது இன்னொரு பக்கம். சரியா? 95% அப்போ நான் சொல்றேன் 95 கூட இல்லை, 98 99% பேர் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள். எங்கள் பொதுக்குழுவும் அதை முடிவு செய்து விட்டது. அப்படின்ற நிலையில பிரதமர் வராருன்னா நீ கூட்டு வந்து அந்த ஆளை வந்து நிற்க வச்சிங்கன்னா எங்களுக்கு நிகரா நாங்கள் ஏன் ஏற்றுக்கணும்? அது நாங்கள் ஏன் ஏற்றுக்கணும்? ஹூஸ் பன்னீர்செல்வம் நீ முன்னாள் முதலமைச்சராக இருந்தால் நீ கொண்டாடிட்டு போ தனியா.
எங்களுக்கு நிகராக நீ அவனை நிற்க வச்சேன்னா நாங்கள் ஏன் ஏற்றுக்கணும் அதை? எங்கள் பொதுச் செயலாளர் அவருக்கு எதிராக வழக்கு போட்டவரை நீ கூட்டு வந்து எங்களுக்கு நிகராக நிற்க வைப்பேன்னா நாங்கள் ஏற்றுப்போமா அதை? இதெல்லாம் வந்து பிரச்சனைகளுக்கு இடம் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ நிச்சயமாக வந்து அதிமுக வந்து எந்த கட்சி கைக்குள்ளேயும் போகாது, அது கைக்குள்ளேயும் இல்லை, தனித்து தான் செயல்படுது, எப்பவுமே மேலோங்கி தான் நிற்குது. நீங்கள் எப்பவுமே அப்படிதானுங்க. ஏன் 2017 எடுத்துக்கோங்க, அம்மாவே இறந்துட்டாங்க 2017. நாங்கள் என்ன பிஜேபி எம்எல்ஏக்கள் மாதிரி இல்லை காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் மாதிரி கோவாவிலேருந்து அகமதாபாத்லேருந்து அஸ்ஸாமுக்கு அப்படின்னு போய் உட்காந்தோமா? ஒன்றும் இல்லைல்ல, இங்கே சென்னையிலேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் தள்ளி கூத்தூரில் தானே இருந்தோம். இதே பிஜேபி இவங்களுக்கு ஆதரவு கொடுக்கலையா? பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவு கொடுக்கலையா? இப்போ கவர்னரே ஓடி போயிட்டார்ல 2 வாரம். நாங்கள் இங்கே தானே இருந்தோம். ஸோ அப்போ நாங்கள் இதை பிஜேபிக்கு எதிராக நாங்கள் எடுத்துகிட்டு போனோமா? இந்த அரசியல் கட்சி அவங்க அதை பண்ணுவாங்க, சரியா? அதுக்காக இப்போ நம்ம தினமாக சொல்லலையா, என் கட்சியில் நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம். சிடி ரவி ஒருத்தர் அந்த ஒரு ஆள் வந்தாப்புல வந்து நீங்கள்லாம் ஒத்துமையாக வேலையை பாரியா இதெல்லாம் சொன்னோம். நாங்கள் வேலையை பாரியா, நாங்கள் ஒன்றா எப்படி இருக்கணும், 1ஆ இருக்கணுமா 2ஆ இருக்கணுமா 3ஆ இருக்கணுமான்னு நாங்கள் முடிவு பண்ணோம். நீ யாரையா முடிவு பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு. ஏன் இப்போ அமித்ஷா அவர்களை சந்தித்து வெளில வந்ததுக்கப்புறமா அதானே சொன்னார். அமித்ஷா அவர்களை சந்திக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடியும் எடப்பாடி பழனிசாமி தானே சொன்னார், நான் வெள்ளை தூக்கி போட்டவனை உள்ளே சேர்க்கறதுன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது அப்படின்னாரு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதில் எங்கே நாங்கள் வந்து அடிமை சாசனம் எழுதி கொடுத்துருக்கோம்? அதான் அது இப்போது கிடையாது. லைக் எப்படின்னா கைக்குள்ளே போகும், பிஜேபி தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்றது. பிஜேபி மேலே நன்மதிப்பு இருக்குது, அந்த தலைவர்கள் மேலே நன்மதிப்பு இருக்குது, சரியா? அந்த பரஸ்பர நல்லுறவு நன்மதிப்பு என்பது தொடரும். இதுக்காக அதிமுகவுடைய முடிவுகளை எல்லாம் பாஜக எடுக்குமானா சத்தியமாக எடுக்காது. அதே மாதிரி பாஜகவுடைய மாநில தலைவராக யார் வருவாங்கன்றதெல்லாம் நாங்கள் முடிவு பண்ணுறது கிடையாது. இதுவும் ஒரு தவறான ஒரு பரப்புரை. எடப்பாடி பழனிசாமி சொல்லிதான் தலைவரை மாற்றிட்டாங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து அப்போ அப்படி மாற்றணுன்ற கண்டிஷனை போடணும்னா 2024 போட்டிருக்கலாம். பிப்ரவரி 4 வரைக்கும், செப்டம்பர் 25, 2023 இந்த கூட்டணியிலேருந்து வெளியேறுவதாக எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கிறார். பிப்ரவரி 4 வரைக்கும் 2024 வரைக்கும் காத்திருக்காங்க, ஃபைனலைஸ் பண்ணாமல் கூட்டணியை. வேற மற்ற கட்சிகளோட ஃபைனலைஸ் பண்ணாமல் காத்திருக்காங்க. இதுக்கு அதிமுக வரும் என்பதற்காக அன்றைக்கி அந்த கண்டிஷனை போட்டிருக்க முடியாதா? போட்டுக்கலாம்ல. அப்படி எந்த கண்டிஷனும் நம்ம போடலை. ஏன்னா நமக்கு அது தேவை. அவங்க கட்சியில் யார் தலைவராக வரும் நம்ம ஏன் முடிவு பண்ணணும்? அவங்க தான் பார்த்துக்கணும், நம்ம முடிவு பண்ண முடியுமா அதை? சரி சார், அதிமுக டிவிகே ஒரு வேளை நேரடியாக ஒரு போட்டி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் தேர்தலில், யாருக்கு சேதம் அதிகம் இருக்கும்? இல்லை எதுவும் அது அதிமுக எங்க நீங்கள் விஜய் வந்து எல்லா கட்சியிலிருந்தும் வாக்குகளை பிரிப்பார். அது மட்டும் இல்லாமல் இந்த 2 கட்சிகளும் வேண்டாம் என்று நினைக்கக்கூடியவர்களுடைய வாக்குகள் அதிகமாக பெறுவார், சரியா? இப்படி பார்க்கும்பொழுது திமுகவுக்கும் சேதாரம் இருக்கும், அதிமுகவுக்கும் சேதாரம் இருக்கும், எல்லா கட்சிக்கும் தான் இருக்கும், சரியா? எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். என்னை பொறுத்தவரைக்கும் அதிமுக 2024 பெற்ற வாக்குகள் எடுத்தீங்கன்னாக்கா அது 22%, அந்த 23% வைங்க, அதில் ஒரு 1.5% தேமுதிகவோடது விட்டுருங்க. 21% வந்து அதிமுக அதோடைய அதாவது தேசிய அளவில் ஒரு முகம் கிடையாது, சரியா? பிரதமர் வேட்பாளர் கிடையாது, சரியா? இது எதுவுமே இல்லாமல் ஸ்டார் நட்சத்திர வேட்பாளர்களும் கிடையாது. விஜய் பிரபாகரனா அவரை விட்டிங்கனாக்கா பெரிய நட்சத்திர வேட்பாளர்களும் கிடையாது. இது எதுவுமே இல்லாமல் 22% பெற்றாங்க பாருங்கள். இதுதான் கோர் ஓட் அதிமுகவுக்கு என்ன ஆனாலும் போடக்கூடிய மக்கள் அப்படின்றது, சரியா? இது அப்படியே சட்டமன்ற தேர்தலில் வரும்பொழுது அது கூட ஒரு 8% நீங்கள் கூட்டிக்கலாம். கிட்டத்தட்ட 30% வாக்குகள் அதிமுகவுக்கான வாக்குகள், நிலையான வாக்குகள், சரியா? திமுகவுக்கும் அதே மாதிரி இருக்கலாம். மிச்சம் இருக்க வாக்குகள் தான் பிரிச்சுக்கணும். இந்த பிரிச்சு கொள்வதில் எவ்வளோ வரப்போகுது அப்படின்றது தான் நம்ம பார்க்க வேண்டியது. இப்போ விஜய் வந்து சேதாரத்தை ஏற்படுத்துவாரோன்னா ஏற்படுத்தலாம். சில தொகுதிகளில் அதிமுகவுக்கு, சில தொகுதிகளில் திமுகவுக்கு அப்படின்னு கண்டிப்பாக தொகுதி வாரியாக பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். ஏன்னா ஓட்டை பிரிக்கிறது தானே. நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 தொகுதிகள் பார்த்தீங்கன்னா 5000க்கும் குறைவான வாக்குகளில் முடிவுகள் வந்திருக்கும். அப்போ இந்த 60 தொகுதிகளில் விஜய் பிரிக்கிறது ஒன்று திமுகவுக்கு சேதாரம் ஏற்படுத்தும், இல்லை அதிமுகவுக்கு சேதாரம் ஏற்படுத்தும், சரியா? இது எந்த அளவுக்கு அப்படின்றத போக போக தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போவே நீங்கள் எப்படி இந்த முடிவு பண்ணுவீங்க? புரியுது சார். இறுதியாக 2026 இன்னும் திமுகவுக்கு சாதகமாக உள்ளது என்பது அரித்மெட்டிக்லாம் எடுத்தீங்கன்னாக்கா, அதாவது இஃப் யூ கோ பை அரித்மெட்டிக்
நம்பர்ஸ் ஆன் த பேப்பர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக திமுக கை ஓங்கி இருக்கிறது, இல்லை மாற்று கருத்தே கிடையாது. சரியா? எப்படி மாறும்? அதுதான். அது அப்படியே நீங்கள் 2011 எடுத்துக்கோங்க. அரித்மெட்டிக்காக அன்னைக்கு 50% மேற்பட்ட பர்சன்டேஜ் திமுக பக்கம் இருந்தது. பாமக, விசிக, காங்கிரஸ், திமுக எல்லாம் சேர்த்துக்கோங்க. இந்த பக்கம் வந்து என்ன கம்யூனிஸ்டும் அதிமுக மட்டும்தான் இருந்தது. கூட ஒரு 8% வாங்கின விஜயகாந்த். அதிமுக இழுத்து அளந்தாலும் 40% மேலே கிடையாது. அப்போ அந்த பக்கம் 50% மேலே. சரியா? ஆன் பேப்பர் எப்படி ஜெயிச்சாங்க? எதிர்கட்சி வரிசையில் கூட வர முடியல திமுக. எப்படி அது சாத்தியம்? அப்போ மக்கள் மனதுதான் சொல்றீங்க. மக்கள் மனதா இல்லைன்னா கூட்டணி கட்சிகள் வந்து எப்படி வேணாலும் மாறும். கூட்டணி கட்சிகள் ஒரு ரோல் பிளே பண்றாங்க, இல்லைன்னா மறுக்கல. சரியா? ஆனா கூட்டணி கட்சிகளுடைய ரோல் வந்து எந்த அளவுக்கு இந்த மாதிரியான ஒரு தேர்தலில், அதுவும் வந்து ஒரு 5 ஆண்டு திமுகவுடைய ஆட்சியை பார்த்து விட்ட பண்ணர், மக்கள் பார்த்து விட்ட பண்ணர், அவர்களுடைய வாக்குறுதிகள் என்னென்ன, அதை என்னென்ன நிறைவேற்றியிருக்காங்கன்றது தெரிஞ்சு போன பின்னர் நீங்கள் அந்த கூட்டணி வந்து கட்சிகளுடைய ஆதரவு என்பது எந்த அளவுக்கு கை கொடுக்கும். எத்தனை கம்யூனிஸ்டுக்கான ஓட்டு போடுவான் திமுக கூட்டணிக்கு? அப்போ கேள்வி வரும்ல. எத்தனை காங்கிரஸ்காரன் இன்னைக்கு அதிருப்தியில் இருக்கான், நமக்கு ஒன்றுமே இது இல்லை அப்படின்ட்டு. நீங்கள் வேணால் ஆர்கியூ பண்ணலாம், கடைசி நிமிஷத்தில் சரி போட்டு தொலைவோன்னு போய் போடுவான்ட்டு. அவன் போய் வேலை செய்யணும்ல. அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஸோ இந்த அரித்மெட்டிக் மட்டுமே ஜெயிக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. அதை கடந்து சென்டிமெண்ட்டும் இருக்குது, அதை கடந்து பிரச்சாரங்கள் இருக்குது, அதை கடந்து வேட்பாளர்கள் இருக்குது, இது அவ்வளவும் இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி 2026 தேர்தல் வந்து மிக சுவாரஸ்யமான ஒரு தேர்தலாக இருக்கும். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒவ்வொரு தேர்தலும் சுவாரஸ்யம் தான் பிரதர். என்ன இது என்ன இந்த தேர்தல் எல்லா தேர்தலுமே சுவாரஸ்யம் இல்லை. அதாவது எப்படின்னா நான் சொல்லிடுறேன் உதாரணம். இப்போ வந்து சீமான அந்த ஓட் பர்சன்டேஜை வந்து ஹோல்ட் பண்ணுவாரா, டிவிக்கு எந்த பொசிஷன் வருவாங்க, அதிமுக எந்த மாதிரி கூட்டணி வெளியில் வரப்போகுது, எல்லாம் அமைஞ்சக்கப்புறம் எப்படி ஒரு ஓட் பேங்க் வாங்க போகுது, இது எல்லா தேர்தலும் இல்லையே. நீங்கள் திமுகவுடைய கூட்டணி வந்து வலுவாக இருக்குன்னு நம்ம எல்லாரும் பேசுகிறோம். திரும்ப திமுக வெல்லுமா? இந்த வலுவான கூட்டணி வந்து வலுவாக இருக்குன்னு நம்ம எல்லாரும் பேசுகிறோம். ஆனால் அவங்களுடைய கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு. அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் அவங்களோட கட்சி பாருங்க, எப்பவுமே அதாவது நான் அதை ஏன் அந்த வார்த்தையை சொன்னேன்னா, இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு பல மாற்றங்கள், பல எல்லாருக்குமே சவால் தானே. நீங்க எடப்பாடி பழனிசாமிக்கு இது மிகப்பெரிய சவால், ஏன்னா அவர் பொதுச் செயலாளராக சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல். சரியா? விஜய்க்கு சவால், ஏன்னா அவருடைய முதல் தேர்தல். சரியா? சீமானுக்கு சவால், தன்னுடைய வாக்குகளை தக்க வைத்து 3வது கட்சி நான் தான் என்ற நிலைக்கு வரணும், அதனால அவருக்கும் அது ஒரு சவால். சரியா? பாமகவுக்கு அன்புமணி ராமதாஸ் அணி நிலைநாட்டி கொள்ளணும். சரியா? சரியா? பாஜகவுக்கு இப்போ நயினார் நாகேந்திரனுக்கு மிகப்பெரிய சவால் என்னன்னாக்கா, நான் தலைவராக வந்து நான் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு. சரியா? செல்வ பிறந்தகைக்கு ஏற்கனவே நெருக்கடி கட்சிக்குள்ளே இருந்தே இருக்கு. அப்படின்னும் பொழுது நான் வந்து கடந்த முறை வாங்கின மாதிரி நான் நம்பரில் வாங்குவேன், அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் அந்த நம்பரில் நான் வாங்குவேன் அப்படின்னு அவர் ஒவ்வொருத்தருக்கும் சவால். சரியா? இது இந்த தேர்தல் சுவாரஸ்யமான தேர்தல் கண்டிப்பாக. ஏன்னா இவர் அந்த அனைவருக்குமே சவால்கள் நிறைந்த ஒரு தேர்தல் இது. உண்மை சார். பல்வேறு விஷயங்களை நம்மோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார். அடுத்த ஒரு தலைப்பில் நம்ம சந்திக்கலாம் சார். நன்றி, வணக்கம். நன்றி. சுவாரஸ்யமான தேர்தல் கண்டிப்பாக. ஏன்னா இவர் அந்த அனைவருக்குமே சவால்கள் நிறைந்த ஒரு தேர்தல் இது. உண்மை சார். பல்வேறு விஷயங்களை நம்மோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார். அடுத்த ஒரு தலைப்பில் நம்ம சந்திக்கலாம் சார். நன்றி, வணக்கம். நன்றி.